ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான சுத்தமான நெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் எப்போ 1 லிட்டர் பால் வாங்குவோம், வண்டியில் வர பால் தான். அதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா காய வச்சுருங்க. சிம்லேயே காய வைங்க. ஏடு இப்போ மேலே இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி வரணும். சிம்லேயே காய வச்சா தான் இந்த மாதிரி வரும். நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா எல்லாம் பொங்கி கீழே விழுந்துடும், ஏடெல்லாம் கீழே போயிடும். இது மூடி வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா வைக்கலாம், இல்லை 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெளியே வைக்கனாலும் வைக்கலாம். வச்சுட்டு அப்புறமா இந்த ஏடெல்லாம் எடுத்து நம்ம ஒரு ரப்பர் டப்பா அது மாதிரி ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். டப்பர் வேறு டப்பா அது மாதிரி. சில்வர் பாத்திரத்தில் வேணால் பிளாஸ்டிக்கில் போட்டு வச்சுருங்க. போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தயிரோ இல்லை மோரோ ஏதோ ஒன்று ஊற்றி வச்சிடணும். இதை நம்ம எடுத்து வைக்கணும், இந்த ஏடெல்லாம். அப்புறமா பாலில் நம்ம தண்ணி ஊற்றி சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஏடையும் எடுத்து அதில் போட்டு வச்சிடலாம். போட்டு வச்சுட்டு நம்ம இப்போ தயிர் ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன், மறுபடியும் கொஞ்சம் தயிர் ஊற்றலாம். இந்த பால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுலேயும் இருக்கிற ஏடெல்லாம் நல்லா வலிச்சு உள்ளே போட்டுருங்க. அந்த டப்பாலேயே போட்டுருங்க. இப்போ எண்ணெய் வைக்கிற விலைக்கு நம்மளால் எண்ணெயே வாங்க முடியல, எப்படிங்க நெய்யெல்லாம் வாங்குறது கடையில்? அது இல்லாமல் நமக்கு சுத்தமாக கிடைக்குதுன்னு கூட தெரியல. அது நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு வாரமாக இது எடுத்து வச்சது பாருங்கள், ஒரு டப்பா ஃபுல்லாக ரொம்பிடுச்சு. இப்போவுமே வலு நல்லா வெண்ணெயாட்டமே இருக்குது. இதை வெண்ணெய் எப்படி எடுக்குதுன்னு இப்போ பார்ப்போம். இது நல்லா ஒரு மிக்சியில் போட்டுடலாம். முன்னெல்லாம் கடைவாங்க மண்பானையில் வச்சுட்டு கடைஞ்சி வெண்ணெய் எடுப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடையாது. அதனால் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வலிச்சு போட்டுட்டு அப்புறமா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சின்ன ஜார் தான் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் பெரிய ஜாராக இருக்குனால எல்லாம் மொத்தமாக போட்டுட்டேன். இந்த மாதிரி இது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சேர்ந்துடும். அதை நான் வெண்ணெயாக தனித்தனியாக எடுத்து வைப்பேன். இப்போ நம்ம மிக்சியில் அடிக்கலாம். நீங்கள் இடைக்க திறந்து பார்த்துட்டு வெண்ணெய் தெரிஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு தெரியலன்னா மறுபடியும் ஒரு தடவை அடிச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெண்ணெய் திறந்து வந்திருக்குன்னு. இந்த மாதிரி திரண்டு தனியாக வரணும் வெண்ணெய், அது மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். அப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா வெண்ணெயை எடுத்துக்கலாம், கையில் ஒட்டாத அளவுக்கு. இப்போ இந்த மிக்சிலேயே ஜார்லேயே நம்மளால எடுக்க முடியாது, நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிக்சிலே எடுக்கலாம் பார்க்குறேன், ஓரளவுக்கு முடியல. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துலேயே மாற்றிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம, இல்லைன்னா டைரெக்டாக ஊற்றுனோம்னா வெண்ணெயெல்லாம் போய் அந்த பிளேட்டில் ஒட்டிக்கும், சில்வர் பாத்திரனால. இப்போ இன்னும் கொஞ்சம் வேணாலும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வெண்ணெயை செப்பரேட்டாக எடுக்கலாம். பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு தெரியும் வெண்ணெய் செப்பரேட்டாக இருக்கிறது. இது எந்த கெமிக்கலும் இல்லாமல் நேச்சுரலான வெண்ணெய், நம்ம வீட்டிலேயே செய்கிறது. உருட்டி எடுக்கும்போது அதில் இருக்க வெண்ணெயெல்லாம் ஒட்டி எல்லாம் மொத்தமாக சேர்ந்துடும். நல்லா எல்லாம் உருட்டி எடுக்கணும். அப்படின்னா தான் அதில் உள்ள வெண்ணெய் எல்லாமே அந்த தண்ணியில் இல்லாமல் நமக்கு வரும். அப்படி இருந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் நம்ம கை வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி மோர், இதுதான் ஒரிஜினல் மோர். நம்ம தயிர் வாங்கி அதில் தண்ணி ஊற்றி அடித்து குடிப்போம், அது ஒரிஜினல் மோர் கிடையாது. இதுதான் பழைய காலத்து ஒரிஜினல் மோர். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம், அப்பப்போ குடிக்கலாம். இது பாருங்கள், போன வாரம் எடுத்து வச்ச வெண்ணெய். இந்த அளவுக்கு எடுத்து வச்சுன்னா ஒரு பாக்ஸ் நிறைய பண்ணி இந்த மாதிரி எடுத்தோன்னா இவ்வளோ வெண்ணெய் வரும் எனக்கு. இப்போ இது 2 டைம் உங்களுக்கு நெய் எடுக்கும்போது பத்தாததுனால ஒரு டைம் ஆல்ரெடி எடுத்து வச்ச வெண்ணெய் அது. இப்போ இந்த மோரை நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு மோர் தாளித்து குடிக்கலாம், இல்லைன்னா மோராகவே குடிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாக இருக்குது, நல்ல மணமாக இருக்குது. பாருங்கள், இது ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், நல்லா கட்டி ஆயிடுச்சு. நீங்கள் வெண்ணெய் எடுத்து இந்த பாக்ஸில் தனியாக இப்படி போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் நிறைய ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெய் எடுக்கலாம்.
அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நிறைய நெய் கிடைக்கிற மாதிரி இருக்கும். கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். எப்பவும் சின்ன பாத்திரம் வைக்கக்கூடாது. சின்ன பாத்திரம் வச்சா எல்லாம் நெய்யெல்லாம் பொங்கி கீழே போயிடும், அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இது மாதிரி பெரிய பாத்திரமாக வச்சுக்கணும். கடாய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை போட்டுடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 400 கிராமுக்கு மேலே இருக்குது. அளவெல்லாம் எனக்கு தெரியல, வெயிட்டெல்லாம் ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ காய்ச்ச போகிறோம். காய்ச்சினா பாருங்கள் நமக்கு எவ்வளோ நெய் கிடைக்குதுன்னு. இது இல்லாத சோட்டில் வச்சு நல்லா உருக்கிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா கருகிரும், தீஞ்சு போயிடும், கலர் மாறிடும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ஈஸியாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது மாதிரி கேஸை சிம்மில் வச்சிடணும். அப்புறமா சூடு குறைஞ்சிச்சின்னா கேஸை அதிகமாக வைக்கணும். இந்த மாதிரி ப்ராசஸ் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வெண்ணெயெல்லாம் கட்டியாக இருந்த வெண்ணெயெல்லாம் இப்போ உருகி ரெடியாக இருக்குது. இது வந்து இப்போ 180 டிகிரியில் கொதிச்சதுன்னா நமக்கு நெய் கிடைக்கும். இப்போ தான் நெய் ரெடி ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அந்த வெண்ணெயிலேருந்து ஒரு பொடி மாதிரி இருக்கும், அது வந்து அடியில் பிடிச்சிச்சிதுன்னா ரொம்ப கருப்பாயிடும். இப்போ பாருங்கள் நமக்கு ஃபுல்லாகவே நம்ம நெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக முருங்கைக்கீரை துளிர் போட்டுடலாம். அப்போ வந்து கீரை நல்லா மணமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். பாருங்கள் மனம் சூப்பராக வருது. இப்போவே ஆசையாக இருக்குது, குடிச்சின்னு போல் இருக்குது. அந்த அளவுக்கு நல்ல மணமாக இருக்குது. நெய்யோட மனமே அப்படி தான். அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்காக. இப்போ பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்புறமா சரியாயிடும். ஆனால் இதுதான் வந்து நெய் காய்ச்சிற பதம், இப்படி தான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி கருப்பாகுதுன்ட்டு இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுத்துடக்கூடாது. அதுவும் வெண்ணெய் தான், இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் ஒரிஜினல் நெய். பாருங்கள் நமக்கு எவ்வளோ நெய் கிடச்சிருக்குன்னு. இப்போ அந்த முருங்கைக்கீரை அதெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம எடுத்த நெய்யெல்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு மெயினாக இது மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஆரோக்கியமான நெய் கொடுக்கலாம் நம்ம சாப்பிடும்போது எப்பவுமோ. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற அந்த முருங்கைக்கீரை நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இது பயங்கர மணமாக இருக்குது. இப்போவே சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இனிப்பாக இருக்கும். அப்போது அந்த வெண்ணெயோட அந்த பொடி வந்து அடியில் இருக்குது, அது முருங்கைக்கீரை இலை அதுவும் இருக்குது. இப்போ நெய் வந்து இதில் ஃபுல்லாக பிடிக்காது, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அந்த கண்ணாடி கிளாஸில் நான் ஊற்றி காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி ஒரிஜினல் நெய் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நம்ம கடையிலலாம் வாங்கினா மஞ்சளாக இருக்கும், அது கலராக இருக்கிறதுக்காக வேண்டி ஏதாவது மஞ்சள் கலர் கலக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரை அதில் வந்து கொஞ்சமாக கேழ்வரகு மாவு ஓரளவுக்கு போட்டுக்கிட்டு, எவ்வளோ முருங்கைக்கீரை போட்டுக்கிங்களோ அவ்வளோ. முருங்கைக்கீரை நிறைய போடக்கூடாது, எண்ணெய் காய்ச்சும் போது கொஞ்சமாக போடணும் மணத்துக்காக. இப்போ இதை வந்து அந்த சூட்லேயே நல்லா கிளறி விடலாம். அந்த நெய்யோட எண்ணெய் மிச்சம் இருக்கிறது, அப்புறம் அந்த பொடியாக இருக்கிறது, அப்புறம் இந்த முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்ந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. எப்போவுமே எங்கள் வீட்டில் வெண்ணெய் காய்ச்சும் போது இது பண்ணிடுவாங்க. அப்புறமா கொஞ்சமாக பனவெல்லம் போட்டு இனிப்புக்காக அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறமா தீ கொஞ்சம் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வறுத்தெடுக்கலாம், ஏன்னா பச்சையாக சாப்பிட முடியாது. அதில் இருக்க வெண்ணெயே போதும், நெய்யே போதும், வேறு எதுவும் நம்ம செப்பரேட்டாக சேர்க்க தேவையில்ல. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் அது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல மனம் இருக்குது, சாப்பிட்டுங்கள ஆசையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஹையர் மோஸ்ட் ஹெல்த்தி ஃபுட் இது பாருங்கள். நம்ம ஊற்றி வச்ச நெய் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். நம்ம நெய் வீட்லேயே செஞ்ச ஹோம்மேட் நெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.